அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த சங்கி அப்படிங்கிற ஒரு மேட்ரு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது இந்த சங்கி அப்படிங்கிற வார்த்தை எப்போ பேசும் பொருளாச்சு, எப்போ இந்த சங்கி அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு ஒரு டிஎம்கே ஒரு குத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இப்போ சங்கி அப்படிங்கிறது எப்போ பேசும் பொருளாச்சுன்னா, நம்ம ரஜினிகாந்த் சாரை எப்போ ஒருத்தவங்க சங்கின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ, அவங்க மகளே எங்கள் அப்பாவை சங்கின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிற விதமாக பேசும் பொருளாக மாறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம சீமான் அவர்களை சங்கின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ யாரை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆதவ் அர்ஜுன் அவர் துணை பொதுச் செயலாளராக எதுலன்னா விசிகே கட்சியில் இருக்கிறார். அவர் ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, உங்களை சங்கின்னு சொல்லியிருக்காங்களே, என்ன நீங்கள் அதை பற்றி என்ன இது பண்ணுறீங்க, அடுத்தது இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் யார் டிஎம்கேக்கு எதிராக பேசினாலும் அவங்க எல்லாம் சங்கி தான் அப்படிங்கிறத டிஎம்கே தரப்பில் தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, எல்லாரும் எங்கள் பேச்சை கேட்கணும், எங்கள் பேச்சை கேட்காதவங்க எல்லாருமே சங்கிகள், அவங்க இன்னொரு பிறர் கட்சிகளுக்கு ஜால்ரா தட்டுறவங்க. அது மட்டும் இல்லை, இவங்க எப்படின்னா இன்னும் விட போனால் அவர்கள்லாம் தமிழனே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கட்டுக்கதை அவிழ்த்து விடுறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. இது போதாத குறைக்கு அவங்க பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்கு இவங்கள சங்கின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம்னா, நம்ம தமிழ்நாடு பார்டரில் கர்நாடகாவில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள அதனால் கேன்சர் கழிவுகள் கொட்டிட்டு போயிருக்காங்க. இந்த இதை யாரும் கேட்கறதுக்கு ஒரு இது இல்லை. அவர் அதாவது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற டிஎம்கே இதை பற்றின வாய் திறக்கவே இல்லை. இதை பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சங்கி அப்படிங்கிறதுல அடுத்து யாரும் வரப்போகிறாங்கிறதையும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்து யார் வருவான்னு பார்ப்போம். உங்கள் கருத்து ஏதாவது செல்லுபடியாகுதான்னு பார்ப்போம்.